ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். அந்த தேங்காய் சட்னியை எப்போதும் போலயே வழக்கமாக அரைக்காமல் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டீ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பார்த்தா டீ கடை வச்சுருப்பாங்க. அந்த டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காலை டயத்தில் இந்த மாதிரி சட்னி தான் அரைச்சி வச்சுருப்பாங்க, தண்ணியாக கரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து எங்கள் ஊர் பக்கம் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சட்னி தான் நீங்கள் உங்களுக்கு நான் அரைச்சி காட்ட போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்ம பத்தையாக பேர்த்து எடுத்தோம்னா அதில் அடியில் உள்ள கருப்பு வந்துடும் உங்களுக்கு. அதனால் நான் திருவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை மூடி, நல்லா ஒரு 2 ஸ்பூனு ஃபுல்லாக வந்து பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து இப்போ இதுக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்த்து தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 வந்து பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பூண்டு பல் ரொம்ப போடக்கூடாது, சும்மா நான் சின்ன சின்ன பல்லாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், சின்னோண்டு பல்லாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இதை எப்படி அரைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க, ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி தான் போடணும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கணும், ரொம்ப செவக்கலாம் வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். கலர் கொஞ்சம் மாறும் பாருங்க வெங்காயம், அப்போ எடுத்துட்டா முடியும். பச்சையாகவே போட்டிங்கன்னா வந்துட்டு பச்சை வாசம் வரும், சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் போகும். விட்டுட்டு அந்தாண்ட போனோம்னா ரொம்ப வதங்கிடும், பக்கத்துலேயே நில்லுங்க. அவ்வளோதான், வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு. இதுதான் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. இதை பலன்னு இருக்கும், உங்களுக்கு வாசமும் வரும், வெங்காயம் வதங்குற வாசமும் நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், போதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் இது மாதிரி 2ஆக உடச்சி வச்சிங்க. காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு போடணும். உப்பு அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இது மாற்றிடலாம் பாத்திரத்தில். சட்னியை வந்து இந்த மிக்சியை கழுவி அதையும் ஊற்றிடலாம் கொஞ்சம். எல்லாம் நைஸாக வச்சாச்சு. உங்களுக்கு வந்துட்டு தண்ணி கலந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிருப்போம், அதனால் தண்ணி கலந்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து இதில் கலந்து தான் இருக்குது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. கருவேப்பிலை, அவ்வளோதான், தாளிச்சாச்சு. நான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த சட்னி நல்லா வந்துட்டு சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு.
சட்னி வைக்கலாம். இந்த பாருங்கள், சுட சுட இந்த இட்லியோட அந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.